ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இன்னையில இருந்து நீ எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ராஜயோகம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது என் தங்கமே. முயற்சி செய்யறவங்க மட்டும்தான் அந்த முயற்சியின் மூலமாக தான் நினைச்சதை அடைஞ்சுக்க முடியும். நீ இதுவரைக்கும் உழைக்கவோ கஷ்டப்படவோ அஞ்சியதில்லை. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக துணிஞ்சு நிற்கிற உன்னை நான் எப்படி ஜெயிக்க விடாம கஷ்டப்படுத்துவேன்? நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என்னை அலட்சியம் செஞ்சுட்டு இப்போ என்னை தேடி தேடி வர்ற. ஆனா வருத்தப்படாத. இப்போது நீ என்னை தேடி வந்தாலும் நிச்சயமாக நான் உன்னை தனிக்கவோ தவிக்கவோ விடமாட்டேன். உன் வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிசயத்தை நடத்த போறேன். நடக்க போகும் அதிசயங்களுக்கு நன்றின்னு மட்டும் மனசுல ஆழமாக சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே. இதுவரைக்கும் இருந்த உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உனக்கு பிடிச்சது போல மாறப்போகுது. இந்த சாயப்பாவோட அருளால உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் நீ நல்லா வாழ போற. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ ராஜாத்தி ராஜனாக ராணியாக ராஜ வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா நான் அருள் செய்து விட்டேன் என் செல்லவே. என்னை நம்பி யார் வந்தாலும் நான் அவங்கள ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன். உன்னுடைய நல்ல செயல்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் வெற்றியும் இப்போது உனக்கு கிடைக்க போகுது. உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானு. நீ மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு என்னையே நம்பி காத்திருக்கும் போது விதி உன்னை வீழ்த்தும்படி விட்டுடுவேனா? உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் செய்வதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்தேன். நீ என்ன பார்த்த இந்த நொடியே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உன் வீட்டுல நல்ல விஷயங்களும் நல்ல விசேஷங்களும் நடக்கும்படி நான் செய்ய போறேன். ஒரு நிமிஷம் இந்த சாயப்பாவை நன்றாக உற்றுப்பார். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ மகிழ்ச்சி அடையும் விதத்துல உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக இரு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏக்கங்கள் நிறைவேறி எதிர்பார்ப்புகள் நடந்து போய் உனக்கான சந்தோஷத்தை நீ சங்கடத்தில்லாமல் அனுபவிக்க போற. உன் வாழ்க்கையே புது தொடக்கமாக போகுது. புதிய சவால்களை எதிர்கொண்ட நீ புதுசா முயற்சிகளை செய்ததின் பலனாக இப்போது வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ ஆசைப்படுறத இப்போ உன் கையில நான் கொடுக்க போறேன். நீயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்ல போகிறாய். அதுதான் இன்று இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. உனக்காக இருக்கக்கூடிய இந்த சாயப்பா நீ நினைச்சதை நடத்தி கொடுக்காமலா இருப்பேன்? இதோ உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தையும் நடத்தி தருவேன். என்னை பார்த்த இந்த நொடி முதலே இனி உன் வாழ்வில் பல ஆச்சரியங்கள் நிகழும். நீயும் சந்தோஷமான செய்திகளை எதிர்கொள்ளுவாய். நீ வாய் திறந்து என்கிட்ட சொல்ல முடியாத பல கஷ்டங்களையும் உன் மன வேதனைகளையும் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால்தான் இப்போதே உன்னுடைய எல்லா வேதனைகளுக்கும் நான் முடிவை கொடுக்க வந்துவிட்டேன் என் தங்கமே. ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போது இன்னைக்கு நடக்க போகுது. நீ மனம் நொந்து பாடாய்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொன்ன விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் சரி செஞ்சுட்டேன். உன் வாழ்க்கை பாதையில உனக்கு முதலாகவும் முடிவாகவும் நான் தானே இருக்கேன். இதுவரைக்கும் நீ பல விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனா இப்போது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து கொடுப்பதற்காக வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ எதையுமே இழக்க மாட்டாய். நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்து நடக்கும். உன் கூட இருக்கிறவங்கள நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். ஆனா இங்க உள்ள மனிதர்கள் எப்போதுமே உயிர் வாழும் போது யார் செஞ்ச நல்லதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க உயிரை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அவங்க அப்படி நல்லவங்க, இப்படி செஞ்சாங்க, அது செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த உண்மையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். உன்னை பத்தி அடுத்தவங்க பாராட்டாததும் உன்னுடைய நல்ல விஷயங்களை சொல்லாததின் காரணம் கூட இதுதான். ஆனா அடுத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும், இதற்கான ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாக நீ இருந்துவிடு. எல்லார் செய்யற நல்லதையும்
நேருக்கு நேராக பாராட்டக்கூடிய நல்ல குணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. இது நிச்சயமாக நாளை உனக்கும் நடக்கும்.